பணக்காரன் தான் பிழைக்கிறான். ஏழை மக்கள் எளிய மக்கள் எதுவுமே இதுக்கு நல்லது செய்யலை. இன்னும் திமுக ஆட்சியில் இப்போ என்ன கொடுத்தது எல்லாம் கரெக்டாக எலெக்ஷன் கோரிக்கையை அறிவிச்சாங்களா? அது என்ன நிறைவேற்றவே இல்லையே சரியான வழி. சலுகை கொடுக்குறாங்கன்னா 100 பேர் சொன்னாங்கன்னா 20 பேருக்கு சேர்ந்து 80 பேர் இல்லைன்னு தான் சொல்லிட்டு கை வச்சுட்டு வராங்க எல்லாரும். வாய்ப்பே இல்லை. இலவசமே தேவையில்லை. விலைவாசி குறைஞ்சாலும் போதும், மதுக்கடை ஒழியணும். ஐயா, தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சராக யார் வரலாம்? உங்களோட கருத்து என்ன? எடப்பாடி ஏன் அவர் வரணுன்றீங்க? அவர் விவசாயி உறுப்பினர், அதனால் அவருக்கு வச்சு வழிவர்த்தம் தெரியும். மற்றவை சரியில்லை. அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. எங்கள் ஓட்டு எடப்பாடி தான் போடுவோம். அவர் விவசாயி, அதனால் அவருக்கு கஷ்டம் தெரியும். ஆட்சி மாறினா தேவலாம், முதல்வரா எடப்பாடி வந்தா தேவலாம். ஏன் அவர் ஆதரிக்கிறீங்க? இதே இல்லாதவருக்கு உதவுவாருன்னு ஆதரவா இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஒரு திருப்ப மாறட்டுமே. எங்களோட இது அரசு மாறினா தான் நல்லா இருக்கும். ஏன் அது அப்படி சொல்றீங்க? இப்போ இன்னும் திமுக ஆட்சியில் இப்போ என்ன கொடுத்தது எல்லாம் கரெக்டாக எலெக்ஷன் கோரிக்கையை அறிவிச்சாங்களா? அது என்ன நிறைவேற்றவே இல்லையே சரியான வழி. எல்லாம் நிறைவேற்றிருக்கோம். 200 இடம் சாலிடா ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குடும்ப இது இலவசங்கள்னு சொல்லிவிட்டு மாதம் கார்டுக்கு 1000 கொடுக்குறாங்க. இப்போ 2000ங்கிறாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அதில் 2 வீலர் 4 வீலர்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிரித்து இது பண்ணுறாங்க. 2 வீலர் 4 வீலர் வாங்கியிருக்கவன் எல்லாம் கடன் தான் வாங்கியிருக்கிறான், எல்லாம் ஃபைனான்ஸில். அது கவர்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டாங்குது. வசதி வாய்ப்பு உள்ளவங்களெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து எப்படி தரம் பார்த்து கொடுக்க மாட்டாங்கிறாங்களே. அவங்க திட்டம் சரியா சேரலன்றீங்களா? ஆமாம், எனக்கே சேரலிங்க. குறிப்பாக வந்து அடுத்த மக்களுக்கு சேருதா சேரல, எனக்கு சேரல. ஆட்சி மாற்றம் வேணும்ன்றீங்க? ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். என்னோட கருத்து மன நிறைவு இல்லை. ஆட்சி மாறணும். என்ன காரணம்? மக்களுக்கு ஒன்றும் நிறைய செய்யல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மதுக்கடையை வச்சுக்கிட்டு மாதம் வருஷம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. மக்களுக்கு அதிலே அழிவு வருது. நல்ல பாதுகாப்பு இல்லை. பணக்காரன் தான் பிழைக்கிறான். ஏழை மக்கள் எளிய மக்கள் எதுவுமே இதுக்கு நல்லது செய்யலை. நிறைய திட்டம் தான் கொடுத்துருக்காரு. நிறைய திட்டம் பணக்காரனுக்கு தான் செய்யறது. நல்லா ஏழை நடுத்தர மக்கள் கீழ்த்தர மக்களுக்குலாம் கிடைக்கல. அதனால ஆட்சி மாறணும். டிஎம்கே ஒழிஞ்சு ஏடிஎம்கே வரணும். வருது இந்த பீரியடு. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? தெரியுது. மக்கள் எல்லாம் ஏமாந்து போனதெல்லாம் காலம் மாறி போச்சு. பெண்கள் பாதுகாப்பு நல்லா சுதாரிப்பா இருக்காங்க. இப்ப ஆட்சி மாற்றம் வேணும். பெண்களுக்கு நடந்து போறதுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. வெளியில நடந்து போறதுக்கே சுத்தமா பயமா இருக்கு. எந்த பாதுகாப்புமே கிடையாது. மாறினாதான் தெரியல. மாற்றம்னா எப்படி வேணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பாக எப்படி மாற்றணும்? வெளியில போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. தனியா போறதுக்கு பயமா இருக்கு. ஆட்சி தொடரக்கூடாது. விலைவாசி உயர்வு, மதுக்கடை மூடப்படும். ஆட்சி மாற்றம் வேணும். வாய்ப்பே இல்லை. இலவசமே தேவையில்லை. விலைவாசி குறைஞ்சாலும் போதும், மதுக்கடை ஒழியணும். பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லை. இவ்வளவு குறை சொல்றீங்க. ஆனா 200 இடம் சாலிடா ஜெயிப்போம்ன்றாங்களே. அது மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் உணரணும். ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றம் வேணும். எல்லாம் விலைவாசிலாம் 4 நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. பெட்ரோல் வந்து அரிசியில் இருந்து பார்க்கணும். எல்லாம் பாமர அடிப்படையில் இருக்கிற ஜாமான்கள் எல்லாமே விலைவாசி அதிகம் ஏறிட்டு இருக்கு. ஒரு பொருள் தராங்க, 5000 தராங்க. இந்த 2 பொருள் விலை ஏற்றுறாங்க. ஆட்சி மாற்றம் வேணும். சலுகைகள் தான் நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. சலுகை கொடுக்குறாங்கன்னா 100 பேர் சொன்னாங்கன்னா 20 பேருக்கு சேர்ந்து 80 பேர் இல்லைன்னு தான் சொல்லிட்டு கை வச்சுட்டு வராங்க எல்லாரும். திட்டங்கள் சரியா சேரல. அது மாதிரி சரியா சேரல வந்து அவங்க மக்களுக்கு. ஆனா 200 இடம் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ஜெயிக்குன்னு சொல்றாங்களா? வந்து அது சொல்றாங்க, வார்த்தையில அது நடைமுறைக்கு வந்தாலும் தெரியும் அப்படிங்கிறது. எப்படி வாய்ப்பு இல்லை. போடுறவங்க போட்டோம். அது அவங்களுக்கு இப்போ வந்து சேர்ந்தாங்க. எவங்க கைக்கு பொருள் போய் சேர்ந்து அவங்க போடுவாங்க. சேராங்க எப்படி போடுவாங்க? 100 பேர் அறிவிக்கிறாங்க, 80 பேர் இல்லைங்கிறாங்க. கை வரிக்கிறாங்க. எனக்கு வந்து சேரலன்னு. இந்த 20 பேர் போட்டவங்க போடுவாங்க. விலைவாசி அதிகமாக உள்ளது. விலைவாசி கம்மி பண்ணணும். அவங்களால முடிஞ்சதை எதுவும் பண்ணவே இல்லை இன்ன வரைக்கும். இதுக்கப்புறம் பண்ணோம்னாக்க, அடுத்த இதுக்கு வரணும்னாக்க விலைவாசி கம்மியாக இருக்கிறவங்க வரட்டும். ஆட்சி மாற்றம் வேணும்ன்றீங்களா? ஆட்சி மாற்றம் வேணும். பெண்களுக்கு தான் நிறைய சலுகை கொடுத்துருக்காங்களே. எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து சேருங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இந்த கஞ்சாத போதையை அடிப்படை பிள்ளைங்க எல்லாம் வாழ முடியாது. எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போக முடியல. அவ்வளோ போராட்டங்க பண்ணுறாங்க.